வணக்கம் மாணவ செல்வங்களே! நான் தமிழரசி. உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் பறவைகள், மணிகள், இயந்திரங்கள், வாகனங்கள், தொலைக்காட்சி, வானொலி போன்ற பல்வேறு மூலங்களிலிருந்து ஒலிகளை கேட்கிறோம். தொலைவில் உருவாகும் ஒலிகளை கேட்க நமது காதுகள் நமக்கு உதவுகின்றன. கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் இதைப் பற்றி தெரிந்து கொள்வீர்கள். ஒலி அறிமுகம், ஒலி பரப்புதல், ஒலியின் சிறப்பியல்பு. முக்கிய வார்த்தைகள்: நீளமான அலை, சுருக்கம், அரிதான தன்மை, அலைநீளம், வீச்சு, அதிர்வெண், ஒலி என்பது நமது காதுகளில் கேட்கும் உணர்வை உருவாக்கும் ஆற்றலின் ஒரு வடிவமாகும். தொலைவில் உருவாகும் ஒலி காற்றில் பயணித்து காதுகளை அடைந்து நம் காதுகளில் கேட்கும் உணர்வை உருவாக்குகிறது. சில ஒலிகள் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும், சில ஒலிகள் இல்லை. ஆனால் அனைத்து ஒலிகளும் பொருட்களின் அதிர்வுகளால் உருவாகின்றன. இந்த அதிர்வுகள் ஒரு ஊடகத்தில் இடையூறுகளாக பயணித்து ஒலியாக நம் காதுகளை சென்றடைகின்றன. ஒலியின் தரமும் ஒன்றுக்கொன்று வேறுபடுகிறது. ஏனென்றால் ஒலி பல குணங்களை கொண்டுள்ளது. ஒலி ஒரு ஊடகத்தின் மூலம் தலைமுறை புள்ளியிலிருந்து கேட்பவரின் காதுக்கு நகர்கிறது. ஒரு பொருள் அதிர்வுறும்போது அது சுற்றிலும் உள்ள ஊடகத்தின் துகள்களை அதிர்வடைய வைக்கிறது. இருப்பினும் அதிர்வுறும் துகள்கள் அதிர்வுறும் பொருளிலிருந்து காதுக்கு பயணிப்பதில்லை. அதிர்வுறும் பொருளுடன் தொடர்பு கொண்ட ஊடகத்தின் ஒரு துகள் அதன் சமநிலை நிலையிலிருந்து இடம்பெயர்கிறது. பின்னர் அது அருகில் உள்ள ஒரு துகள் மீது ஒரு சக்தியை செலுத்துகிறது. இதன் விளைவாக அருகிலுள்ள துகள் அதன் ஓய்வு நிலையிலிருந்து இடம்பெயர்கிறது. அருகிலுள்ள துகளை இடமாற்றம் செய்த பிறகு முதல் துகள் அதன் அசல் நிலைக்கு திரும்பும். ஒலி நம் காதுகளை அடையும் வரை இந்த செயல்முறை ஊடகத்தில் தொடர்கிறது. ஒலியின் மூலத்தால் ஏற்படும் இடையூறு மட்டுமே ஊடகத்தின் வழியாக பயணிக்கிறது. ஊடகத்தின் துகள்கள் அல்ல என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஊடகத்தின் அனைத்து துகள்களும் அதிர்வு எனப்படும் சிறிய மற்றும் முன்னும் பின்னும் இயக்கத்துடன் தங்களை கட்டுப்படுத்துகின்றன. இது இடையூறுகளை முன்னோக்கி கொண்டு செல்ல உதவுகிறது. ஒரு ஊடகத்தில் முன்னோக்கி கொண்டு செல்லப்படும் இந்த இடையூறு அலை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு ஒலி அலையானது வீச்சு, அதிர்வெண், கால அளவு, அலைநீளம் மற்றும் வேகம் அல்லது திசைவேகம் ஆகிய 5 பண்புகளால் முழுமையாக விவரிக்கப்படலாம். ஊடகத்தின் துகள்கள் அவற்றின் அசல் நிலையற்ற நிலைகளிலிருந்து அதிகபட்ச இடப்பெயர்ச்சி
ஒரு அலை ஊடகத்தின் வழியாக செல்லும்போது அலைவீச்சு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு துகளின் அதிர்வு பெரிய வீச்சுடன் இருந்தால் ஒலி சத்தமாகவும், அதிர்வு சிறிய வீச்சுடன் இருந்தால் ஒலி மென்மையாகவும் இருக்கும். வீச்சு என்பது ஏ என குறிப்பிடப்படுகிறது. இதன் SI அலகு ஒரு மீட்டர் ஆகும். அதிர்வெண் அதாவது U ஒரு வினாடியில் உற்பத்தி செய்யப்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கை அதாவது முழுமையான அலைகள் அல்லது சுழற்சிகள் அலை அலைவரிசை எனப்படும். இது NU அதாவது U என குறிக்கப்படுகிறது. அதிர்வெண்ணின் SI அலகு S மேலிலக்க கழித்தல் 1 அல்லது Hz அதாவது HZ ஆகும். ஒரு முழுமையான அதிர்வு அதாவது அலை அல்லது சுழற்சி உருவாக்க தேவையான நேரம் அலையின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. இது T என குறிக்கப்படுகிறது. காலத்தின் SI அலகு இரண்டாவது அதாவது கள் ஆகும். அதிர்வெண் மற்றும் கால அளவு ஒன்றுக்கொன்று பரஸ்பரம். அதிர்வெண் மற்றும் காலத்திற்கு இடையே உள்ள தொடர்பு. அதிர்வெண் மற்றும் காலத்திற்கு இடையே உள்ள தொடர்பை கண்டுபிடிப்போம். U அதாவது NU அலைவுகளுக்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் ஈடு 1 S. ஒரு அலைவுக்கான நேரம் ஈடு அடைப்புக்குறிக்குள் 1/U S ஆனால் ஒரு அலைவுக்கான நேரம் காலம் அதாவது T என்றும் ஒரு வினாடிக்கு ஏற்படும் அலைவுகளின் எண்ணிக்கை அதிர்வெண் அதாவது U என்றும் அழைக்கப்படுகிறது. எனவே அதிர்வெண் மற்றும் கால அளவு T ஈடு 1/U அல்லது U ஈடு 1/T என தொடர்புடையது. ஒலி அலை மீண்டும் மீண்டும் வரும் குறைந்தபட்ச தூரம் அதன் அலைநீளம் எனப்படும். ஒலி அலையில் 2 தொடர்ச்சியான சுருக்கங்கள் அல்லது 2 தொடர்ச்சியான அரிதான செயல்களின் மையங்களுக்கு இடையிலான தூரம் அலைநீளம் என்று அழைக்கப்படுகிறது. அலைநீளம் பொதுவாக லாம்டா என குறிக்கப்படுகிறது. அலைநீளத்தின் SI அலகு மீட்டர் ஆகும். ஒலி அலை ஒரு நொடியில் பயணிக்கும் தூரம் ஒலியின் வேகம் எனப்படும். ஒலியின் வேகத்தின் SI அலகு ms மேலிலக்க கழித்தல் 1 ஆகும். சோனிக் பூம் என்றால் என்ன தெரியுமா? ஒரு உடல் காற்றில் ஒலியின் வேகத்தை விட அதிக வேகத்தில் நகரும்போது அது சூப்பர்சோனிக் வேகத்தில் பயணிக்கிறது என்று கூறப்படுகிறது. ஜெட் போர் விமானங்கள், தோட்டாக்கள் போன்றவை பெரும்பாலும் சூப்பர்சோனிக் வேகத்தில் பயணிக்கின்றன. ஒலியை உருவாக்கும் மூலமானது ஒலியை விட அதிக வேகத்தில் நகரும்போது அது காற்றில் அதிர்ச்சி அலைகளை உருவாக்குகிறது. இந்த அலைகள் அதிக அளவு ஆற்றலை கொண்டு செல்கின்றன. அவை சோனிக் பூம் எனப்படும் மிகவும் கூர்மையான மற்றும் உரத்த ஒலியை உருவாக்குகின்றன. சூப்பர்சோனிக் விமானத்தால் உற்பத்தி செய்யப்படும் ஒலியேற்றம் கண்ணாடியை உடைப்பதற்கும் கட்டிடங்களை சேதப்படுத்துவதற்கும் போதுமான ஆற்றலை கொண்ட அலைகளுடன் சேர்ந்துள்ளது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒலி என்பது கேட்கும் உணர்வை உருவாக்கும் இயந்திர ஆற்றலின் ஒரு வடிவம். நடுத்தரத்தின் துகள்கள் அலை பரவும் திசையில் நகர்ந்தால் அலைகள் நீள அலைகள் என்று அழைக்கப்படுகின்றன.
ஒலி அலைகள் நீளமானவை. ஒலியின் பரவலின் போது ஊடகத்தில் உள்ள துகள்களின் அதிக அடர்த்தியின் பகுதி சுருக்கம் என்றும், குறைந்த அடர்த்தி பகுதிகள் அரிதான பகுதி என்றும் அழைக்கப்படுகிறது. இரண்டு தொடர்ச்சியான சுருக்கங்கள் அல்லது அரிதான செயல்களுக்கு இடையிலான தூரம் அலைநீளம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு ஊடகத்தின் துகள்கள் அவற்றின் சராசரி நிலையில் இருந்து ஏற்படும் அதிகபட்ச இடையூறு வீச்சு எனப்படும். ஊடகத்தில் அடர்த்தியின் ஒரு ஊசலாட்டத்தை முடிக்க எடுக்கும் நேரம் ஒலி அலையின் காலம் எனப்படும். ஒரு அலகு நேரத்திற்கு ஒரு இடத்தில் நடுத்தரத்தின் அடர்த்தியின் அலைவுகளின் எண்ணிக்கை அதிர்வெண் எனப்படும்.